பேசியிருக்காங்க. 1000 ஆண்டு பழமை வந்து தற்போது வந்து மதவாதத்தை பிளவுபடுத்தும் சக்தியாக. ஏங்க அதுக்கு 4000 வருஷம் இருக்குங்க. அதுக்கு நீங்க இவ்வளவு கேக்குறீங்களே, தமிழுங்கிறாரு, தமிழுக்கு ஒண்ணுமே செய்யலங்கிறாரு. ஏன் கீழடி ஏன் திரும்ப திரும்ப ரிஜெக்ட் பண்ணிட்டு இருக்கீங்க? கீழடி ஆய்வை ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா இருக்குல்ல, தொல்லியல் துறை, அந்த தொல்லியல் துறைக்கு நாங்கள் அனுப்பியிருக்கோம். அதே மாதிரி இரும்பை கண்டுபிடிச்சி 5 வருஷம் 5500 வருஷம் ஆச்சு. இங்கே தான் கண்டுபிடிச்சோம், இங்கே நாங்கள் தான் புழக்கத்தில் கொண்டு போனோம். இந்த ரெண்டையும் நீங்கள் அங்கீகரிச்சிங்களா? அந்த 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 அலுவலர் அவர் பேர் என்ன, நல்ல அமர்நாத். அமர்நாத் அவரை வந்து 3 தடவை மாற்றி மாற்றி அடிக்கிறீங்களே. அஸ்ஸாமுக்கு ஏன் அஸ்ஸாம் கூப்பிடுறீங்க? அவர் கொடுத்த அறிக்கையில் தப்பு இருக்குன்னு சொல்றீங்கல்ல. அவர் கொடுத்த அறிக்கையில் தவறு இருந்தால் அந்த அறிக்கையை கொடுத்தவர் தானே கூப்பிட்டு இந்த இடத்துல தப்பு இருக்கு, உங்களுடைய பதில் என்னன்னு கேட்கணும். அதான் நேச்சுரல் ஜஸ்டிஸ். நான் ஒரு அறிக்கை கொடுத்தேன்னா அந்த அறிக்கையில் வந்து ஒன்றிய அரசு வந்து தப்பு கண்டுபிடிச்சதுன்னா நீங்க கொடுத்துக்கிற அறிக்கையில் இங்கே தப்பு இருக்குன்னு அவரை தானே கேட்கணும். அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தீங்களா? என்ன கேளுங்கன்னு சொல்றாரு, சொல்ல மாட்டேங்க, கேட்க மாட்டேங்கிறீங்களே. லேசாக திருப்பி விட்றீங்க அப்படின்னு போஸ்ட் ஆஃபீஸ் மாதிரி திருப்பி விட்றீங்களே. காலதாமதம் என்ன அர்த்தம்? இதெல்லாம் தமிழர்களுக்கு, தமிழருடைய பண்பாட்டுக்கு, தமிழ்நாட்டுடைய நாகரிகத்திற்கு, தமிழ் கலாச்சாரத்திற்கு, திராவிடத்திற்கு எதிரானவர்கள் என்பதை திரும்ப திரும்ப அவர்களை அறிந்தோ அறியாமலோ அப்பட்டமாக வெளிக்காட்டிக் கொள்கிறார்கள். இதற்கான அறுவடையை, தண்டனையை 2026 தேர்தலில் அவர்கள் நிச்சயமாக சந்திப்பார். ஏன் மற்ற மாநிலங்களுக்கு மொழியெல்லாம் வளர்த்துட்டாங்களா? குஜராத்தி மொழி என்னாச்சு? பீஜப்பூர் மொழி, பீகார் மொழி என்னாச்சு? வட இந்தியாவில் நாங்கள் தயவுசெய்து உங்களுக்கு கேட்குறேன், வட இந்தியாவில் அந்தந்த மாநிலங்களுக்கு இருந்த மொழிகள் இந்த ஆட்சி வந்த 15 ஆண்டு காலத்தில் இருக்கிறதா? புழக்கத்திலே இல்லை. இந்தியா கொண்டு வந்துட்டாங்க. அடுத்தக்கடுத்து எங்கே போவாங்கன்னா சமஸ்கிருதத்துக்கு போவாங்க, சரஸ்வதி நாகரிகத்துக்கு போவாங்க. இல்லாத சரஸ்வதி நாகரிகத்துக்கு எவ்வளோ பணம்? இவங்களே 200 கோடி, பக்கத்தில் இருக்க மாநிலங்கள் எல்லாம் 200 கோடி. எங்கே இருக்குது சரஸ்வதி நதி? இல்லாத சரஸ்வதி நதிக்கு இவ்வளோ பணம், பேசாத சமஸ்கிருதத்துக்கு இவ்வளோ பணம். ஆனால் எங்கள் கீழடிக்கு, எங்களுடைய நாகரிகத்திற்கு, எங்களுடைய இரும்பு பயன்பாட்டிற்கு எந்த அங்கீகாரமும் கொடுக்க மாட்டோம்னா நாங்கள் தான் கேட்குறோம். என்ன உங்களோட தான் நாங்கள் இந்தியாவோட தான் நாங்கள் இருக்கிற மாதிரி எதை எங்களை அங்கீகரிக்கலாம் இல்லையா நாங்கள் தான் கேட்க வேண்டியிருக்கு. சார், சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் 7 மாசம் இருக்கு. இப்பயே உள்துறை அமைச்சர் இங்க வந்து இது பண்றாரு, எப்படி பாக்குறீங்க? ரொம்ப நல்லது. எத்தனை முறை மோடி வந்தாரோ அவ்வளவு வாக்கு வித்தியாசம் அதிகமானது நீலகிரி தொகுதியில். அது மாதிரி எத்தனை முறை அமித்ஷா வருகிறாரோ அத்தனை முறை எங்களுடைய முதலமைச்சர் எண்ணிக்கை அதிகப்படுத்திட்டே போவார். அருள் கூர்ந்து அவர் வர வேண்டும். அவர் வந்தால்தான் நாங்கள் 200ங்கிற இலக்கை தாண்டி 210, 207 மேலே போயிட்டே இருப்போம். உள்துறை அமைச்சர் சட்ட ஒழுங்கு பிரச்சனை குறித்து பேசுறாரு. அது ஜாதி இதை வந்து பிளவு ஏற்படுத்தக்கூடிய வகையிலையும் திமுக செயல்பட்டு ஒரு குற்றச்சாட்டு. சார், இதெல்லாம் இங்கே பேசலாமா? பில்கிஸ் பானுன்னு ஒரு பொண்ணை கேள்விப்பட்டிருக்கீங்களா? வயசுல 3 மாத குழந்தை, கையில் 2 வயசு உள்ள குழந்தை நடந்து போறாங்க. போய் அந்த பொண்ணை கற்பழிச்சு குழந்தைய எடுத்து பாறையில் அடிச்சு தேங்காய் மாதிரி உடைச்சு அதுக்கு கொடுத்த தண்டனையை குஜராத் அரசாங்கம் ரத்து பண்ணிட்டு வெளியே வரும்போது கூட்டிட்டு வரதுக்கு போய் பிஜேபி போறீங்க, பஜ்ரங் தள் போறீங்க, இதெல்லாம் அமித்ஷா வந்து பர்மிட் பண்ணிட்டு இருக்காரு குஜராத்லன்னா இவர் பேசுறதா? இவர் சட்ட ஒழுங்கு பத்தி பேசுறதா? இங்கே மணிப்பூரில் என்ன நிலைமை? கவர்னர் வெளியே வந்தாரா? பிரைம் மினிஸ்டர் பதில் சொன்னாரா? என்ன நிலைமைன்னு கேட்குறேன். போலீஸ் பாதுகாப்போட, ராணுவ பாதுகாப்போட பெண்களை கூட்டிட்டு போய் கற்பழிக்கிறாங்க. வீடியோ வெளியே வந்துச்சு. அந்த சீஃப் மினிஸ்டர் அவங்களால எடுக்க முடியல, கவர்னர் பதில் சொல்ல முடியல. இவ்வளவும் பார்த்துட்டு ஊமை மாதிரி உட்காந்துருந்தீங்க. அருவருப்பா இல்லை, வெக்கமா இல்லை? நாங்கள் தான் கேட்டோம், திமுக தான் கேட்டுச்சு. இதுக்கெல்லாம் பதில் சொல்ல முடியாத பிரதமரும் அமித்ஷாவும் மதுரைக்கு வந்து சட்ட ஒழுங்கு சரியில்லைன்னு சொன்னா உங்களை வந்து என்ன, அது எப்படி சொல்றது? ஒடிசா தேர்தல் பிரச்சாரத்தின் போது தமிழ்நாட்டை சேர்ந்தவர் ஆட்சி செய்வாங்க இங்க தமிழ்நாடு அப்படிங்கிற மாதிரி ஒரு பிரச்சாரத்தை முன்னாடி நோக்கம் என்ன? இதுதான் உண்மையான பிளவுவாதம். ஏக இந்தியா ஒரே தேசம் என்று சொன்னால் ஒடிசாவில் யார் இருந்தா? அவர் ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர். அந்த ஐஏஎஸ் ஆஃபீஸர் அந்த நாட்டுக்கு நல்லது பண்ணாரா கெட்டது பண்ண தானே சொல்லணும். அவர் வந்து ஊழல்வாதியா, முதலமைச்சர் இருக்கிற அவர் வந்து நல்லவரா கெட்டவரா இதானே சொல்லணும். ஆனால் ஒடிசாவில் போய் ஒரு தமிழ்நாட்டுக்காரர் உங்களை ஆளலாமா, இந்த சாவி தமிழ்நாட்டில் இருக்கலாமான்னு கேட்ட ஒருத்தர் எப்படி வந்து ஏக இந்தியா பாரத் மாதா ஜின்னு சொல்றதுக்கு தகுதி இருக்கு? எல்லாம் போய் நிர்வாகத்தை அரசியலையும் குழப்பிக்கிறாங்க, அவங்க ஆதாயத்தையும் பயன்படுத்திக்கிறாங்க. சார், அவங்க எல்லாமே செய்வாங்க. எல்லா மதத்தையும் நிர்வாகத்தையும் குழப்புவாங்க. என்னன்னா அல்டிமேட்டா அவருடைய ஆதாயம். ஆர்எஸ்எஸ் என்ன இலக்கோ அதுதான். அந்த ஆர்எஸ்எஸ் இலக்குக்கு மோடியும் அமித்ஷாவும் பகடைக்காய். அது தெரிஞ்சோ தெரியாமல பண்ணிட்டு இருக்காங்க. அது தமிழ்நாட்டில் வந்து வேகாது அப்படிங்கிறதுனால விரக்தியில் இருக்காங்க. அவ்வளவுதான். கூட்டணி ஆட்சி அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அது நீங்க எடப்பாடி தான் தெரியும் என்ன சொல்றாங்க. ஆமா, எடப்பாடி எங்க? எடப்பாடி கேட்டீங்களா? திரும்பவும் ரீட்ரேட்டட். இது வந்து பிஜேபி ஏடிஎம்கே கூட்டணி ஆட்சிங்கிறாரு. அப்ப அதிகாரத்தில் பங்கு உண்டான்னு கேட்டீங்க நீங்க போய். யார்? எடப்பாடி பழனிசாமி. அது என்ன சொன்னாரு? திரும்ப திரும்ப அவர் லோக்கல் பாஷையில் திரும்ப கூட இல்ல, திரும்ப திரும்ப அந்த கேள்விக்கு ஏன் வரீங்கன்னாரு. இப்ப நான் உங்கள்கிட்ட கேட்கிறேன், திரும்ப திரும்ப பழனிசாமியே போய் கேளுங்க. திருப்பி கேளுங்க. ஐயா நீங்க என்ன அப்படி சொன்னீங்களா? திருப்பி அவரே சொல்லிட்டு போறாங்க, நீங்க என்ன பண்ணிட்டு கேளுங்க. ஒரு வலுவான கூட்டணி அமைக்க முயற்சியில வந்து அவங்க ஈடுபட்டிருக்காங்க.
ஏங்க அரசியலில் எல்லா முயற்சியும் நாங்கள் என்ன வேண்டாம் நான் சொல்கிறோம். நீங்கள் எப்படிப்பட்ட கூட்டணி வேணாலும் அமைங்க, அந்த கூட்டணியை எதிர்கொள்கின்ற தகுதி ஆற்றல் எங்களுடைய முதலமைச்சர்கிட்ட இருக்குது, அவர் கொடுக்குற அரசாங்கத்திட்ட இருக்குது. மக்கள் இந்த ஆட்சியை எப்படி அங்கீகரிக்கிறாங்கன்னு அவர் போகிற இடத்த போய் பாருங்கள். நாங்களே போகிறோம், தேர்ந்தெடுக்கப்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் சட்டமன்ற உறுப்பினர் போகிறோம். நீங்கள் பார்க்குறீங்களா இப்போ எல்லாம் விஷுவல் மீடியா வந்துருச்சு. ஒரு எம்எல்ஏ எம்பி போனால் கூட வாட்ஸ்அப்பில் எடுக்கிறீங்க. எந்த ஊரில் எங்களை துரத்துறாங்க, எந்த ஊரில் எங்களை வெறுக்கிறாங்க? உட்கட்சி பிரச்சனை கூட ஆளுநர் முன்மூர்த்தி பேச்சுவார்த்தை அது ஐயாட்ட தான் கேட்கணும். நாங்கள் என்ன பண்ணுவோம்? நீங்க சொல்றீங்க மோடி இங்க வந்ததுனால வாக்கு சதவீதம் அதிகமாயிடுச்சு. இந்த தடவை அமித்ஷா பேசும்போது என்ன சொல்றாருன்னா, அமித்ஷா வந்ததுனால ஒண்ணும் நடக்க போறது இல்லை அப்படின்னு நீங்க சொல்றீங்க. ஆனா 2026 மக்களே வந்து திமுகவை தூக்கி எறிஞ்சிடுவாங்க. இல்ல முதல்ல இது வரைக்கும் மோடி அமித்ஷா தான் சிங்கிள் மேன் ஷோ தான் காப்பாங்க. தமிழ்நாட்டில் தான் முதல்ல ஹி அக்செப்டட் தி டிஃபீட். என்னால் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு விரக்தியினுடைய உச்சத்துக்கு போய் பாலை ஷூட் பண்றார். மக்கள் பார்த்துக் கொள்வார்கள் என்று நாங்களும் சொல்லுகிறோம். மக்கள் உங்களை பார்த்துக் கொள்வார்கள். தமிழகம் வாழ தகுதியற்ற மாநிலமா மாறிட்டு அப்படின்னு அன்புமணி ராமதாஸ் தெரிவிச்சிருக்காரு. நாமக்கல்ல ஒரு மூதாட்டி கொலை செய்யப்பட்டது குறிப்பிட்டு சொல்லியிருக்காரு. பாவங்க, அவரு மணிப்பூர்லாம் பார்க்கறது இல்லையா? அவரு மணிப்பூர்லாம் பார்க்கறது இல்லையான்னு கேட்குறேன். நீங்க அகில இந்திய சராசரியில திருடா இருந்தாலும், கொள்ளையா இருந்தாலும், கொலையா இருந்தாலும், கற்பழிப்பா இருந்தாலும் நீங்க ஆல் இந்தியா சர்வே எடுத்து பாருங்க, கிரைம் பியூரோல அந்த சர்வே பார்த்தீங்கன்னாக்கா எல்லாமே கம்மியாக தான் இருக்கு தமிழ்நாட்டில். நான் அதுக்காக நடக்கவே இல்லைன்னு சொல்ல, கொலையே நடக்காது அப்படி நீங்க இவ்வளவு பேசுறீங்களே. பகல்காம் நடந்துச்சு இல்ல, பகல்காம் இன்சிடென்ட் நடக்கிறதுக்கு 2 நாளைக்கு முன்னாடி போய் ரிவ்யூ பண்ணவர் யார்? அமித்ஷா. அமைதி பூங்கா, இனிமேல் எந்த தப்பும் நடக்கும், ஒரு துப்பாக்கி சத்தம் கூட கேட்காதுன்னு சொன்னவர் அமித்ஷா. சொல்லிட்டு டெல்லியில் இறங்குறாரு. இறங்கின அடுத்த நாள் அங்கே தீவிரவாதிகள் தாக்குனது இத்தனை பேர் செத்து போயிட்டாங்க. அதை கேட்கறது யோகிதை இல்லை அவருக்கு. சொல்லுங்க. சரி, ஷா கலைச்ச என்ன பண்ணாங்க? ஷா கலைச்ச பண்ணாங்க என்ன மண்டி போட்டோமான்னு கேட்குறேன். எக்ஸ்டென்ஷன் கொடுத்தாங்க. அவசர கால எமர்ஜென்சி நீங்க எதுக்கலன்னா இன்னும் 2 வருஷம் எக்ஸ்டென்ஷன் தரேனாங்க. அதே ஷா தான் பேசினாரு. அந்த ஷாவை எழுத்தாடிச்சு நீ கலைச்சிக்கன்னு சொன்னோம். திரும்ப வந்தோமா இல்லையா? திரும்ப நீங்க வந்துட்டீங்களா? நான் கேட்குறேன். ஷாவை கலைச்சிட்டு காங்கிரஸ் வந்துச்சு, எம்ஜிஆர் வந்தார், அதை விட்டுருங்க. கலைச்சிட்டு என்ன பண்ணி இப்பவும் சொல்றேன், எந்த ஷாக்கள் வந்தாலும் எங்களை ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொல்றதுக்கு காரணம் பிஜேபி எங்களை ஒன்றும் பண்ண முடியாது. சித்தாந்த ரீதியான எதிர்ப்பு வலுவா இருக்கிறதுனால சார் நீங்க டெல்லியில, மகாராஷ்டிராவில், ஹரியானாவில் பிஜேபி ஆட்சி அமைக்குன்னு சொல்றாங்கல்ல, ஈவன் வெஸ்ட் பெங்காலில் கூட அமைக்கணும்னு சொல்றாங்கல்ல, அதை பத்தி எங்களுக்கு கவலை. ஏன்னா இதுக்கு மாற்று சித்தாந்தம், எதிர் சித்தாந்தம் அவங்கள்ட்ட இல்லை. இந்துத்துவ மதவாத சக்திகளுக்கு மாற்று சித்தாந்தம் இல்லை. நாங்கள் தான் சொல்லிட்டோம், எல்லோருக்கும் எல்லாங்கிறதா எங்கள் தத்துவம், திராவிட தத்துவம், ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி எங்களுக்கு தத்துவம், ஆண் பெண் பாலின சமத்துவங்கிறது, சமத்துவங்கிறது, சாதியற்ற சமூகங்கள் அதை நோக்கி போயிட்டு இருக்கோம். இந்த தத்துவம் உங்கள்கிட்ட இல்லை, அதனால நீங்க உள்ள வர முடியாது. இந்த தத்துவத்தை காப்பாற்றுற ஒரு தனிப்பெரும் தலைவராக எங்களுடைய முதலமைச்சர் இன்றைக்கும் இருக்கிறார். நன்றி. அப்படி இல்ல